யூ கைஸ் நோ த ஆக்டர்ஸ், பட் கேமராக்கு பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட்ஸை பத்தி தெரியுமா? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் 5 டைரக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் தேர் டாப் 3 ஃபிலிம்ஸ் ChatGPT எடிஷன். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டைரக்டர். ஓகே, டேக் எ கெஸ். இவரோட ரொமான்டிக் மூவிஸை பார்த்து தான் நிறைய டீனேஜர்ஸ்க்கு லவ்னா என்னன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க. இவரோட பேரு தான் பத்மஸ்ரீ மணிரத்னம். 1985ல பகல் நிலவுன்ற ஒரு மூவி மூலியமா தமிழ் சினிமால ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அவரோட பிலிம்ஸ்க்கு ஹைப் குறைஞ்சதே இல்லை. சில டைரக்டர்ஸ்க்கு அவங்களோட கரியர் பெஸ்ட் பிலிம்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1-2 மூவி சொல்லுவாங்க. பட் இவரோட கரியரே பெஸ்டா தான் இருந்திருக்கு. இப்போ இவரோட டாப் 3 பிலிம்ஸை பத்தி பார்த்துக்கலாம். அட் ஃபர்ஸ்ட், த ரொமான்டிக் ரெவல்யூஷன், ரோஜா. ஒரு சாதாரண வில்லேஜ் கேர்ள் அவரோட ஹஸ்பண்ட ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல இருந்து எப்படி காப்பாத்துறான்ற பத்தின படம் தான் இது. ஒன் உமன், ஒன் மிஷன், லவ் விசஸ் டெரரிசம். அட் செகண்ட், த ஹார்ட் பீட் ஆஃப் யங் லவ், அலைப்பாயுதே. மேரேஜ் வாஸ் ஜஸ்ட் அ பிகினிங். ரியல் லவ் ஸ்டோரியே அதுக்கப்புறம் தான். 2 பேரும் லவ் பண்ணாங்க, ஒன்னா வெளியே வந்தாங்க. பட் லைஃப் ஹேட் அதர் பிளான்ஸ். அண்ட் அந்த ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ்லாம். அட் தேர்ட், த இந்தியன் காட் ஃபாதர், நாயகன். அவன் பொழைக்கிறதுக்காக வந்தான்னு நினைச்சாங்க, ஆனா அவன் ரூல் பண்றதுக்காக வந்தான். ஃப்ரம் ஸ்லம்ஸ் ஆஃப் அ பாம்பே, த லெஜெண்ட் வாஸ் பார்ன் அண்ட் த ரைஸ் ஆஃப் அ டான். வேலு நாயக்கரை யாரும் மறக்க மாட்டாங்க. வேலு நாயக்கர் ரெட்டி குடும்பத்துல ஒரு ஆம்பளை உயிரோட இருக்கக்கூடாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டைரக்டர். அவர் தமிழ் சினிமால வெறும் 5 படம் தான் பண்ணியிருக்காரு. ஆனா 5 படம் மட்டும் பண்ணியே இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்காருன்னா இட் அமேசஸ் மீ. அது வேற யாரும் இல்ல, த மைட்டி லோக்கி, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். 2017ல மாநகரம்ன்ற ஒரு மூவில தான் தமிழ் சினிமாக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த படத்திலேயே 2 ப்ரோட்டோகானிஸ்ட் அண்ட் 2 டைப் ஆஃப் ஸ்டோரிஸ், அது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒண்ணு பண்ணிருப்பாரு பாருங்க. இவரோட டாப் 3 பிலிம்ஸ எப்படி சொல்றது? பட் சொல்லிதான் ஆகணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அட் ஃபர்ஸ்ட், நோ சாங்ஸ், ஒன்லி பியோர் அட்ரினலின், கைதி. ஒன் நைட், ஒன் மேன் அண்ட் அ மிஷன் தட் கான்ட் ஃபெயில். அந்த படத்தை பார்க்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் வார்த்தைக்கு மீனிங் கேட்பீங்க, ஏன்னா நீங்க நினைச்சாலும் அதை பண்ண முடியாது. அட் செகண்ட், கோட்ஸ் நெவர் டை, விக்ரம். த லெகசி பிகின்ஸ் ஹியர், த ஃபவுண்டேஷன் ஆஃப் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர்ன்ற ஒரு மகா கலைஞன், அவரோட சேர்ந்து பாப்பா, டிஜேஎஸ். ஆக்டிங் அட் இட்ஸ் பெஸ்ட். அது வெறும் படம் மட்டும் இல்லை, இட்ஸ் அ வார்ட். அண்ட் இதுல கடைசியா தான் வந்தாரு ரோலெக்ஸ். இப்போ ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம தலைவரோட கூலி. அந்த படத்தோட ரிவ்யூ நான் எதுவும் சொல்ல விரும்பல, நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவதா, த மாஸ் மீட்ஸ் த கிளாஸ், மாஸ்டர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆண்டகோனிஸ்ட் ரோல் இன் தமிழ் சினிமா by VJS bracket பவன். and the face off scene is the best. அடுத்து நம்ம பார்க்க போற டைரக்டர், தி ரியாலிட்டி, த வாய்ஸ் ஆஃப் ரியாலிட்டி, வெற்றிமாறன். அவர் ஸ்டோரிஸை மேக் பண்றது இல்ல, அவர் மறைஞ்சிருக்க ஸ்டோரிஸை வெளியே கொண்டு வர்றாரு. மற்ற டைரக்டர்ஸ்லாம் அப்ளாஸை சேஸ் பண்ணும்போது இவர் மட்டும் ட்ரூத்தை சேஸ் பண்ணாரு. ரா ஃபிலிம் மேக்கிங் அட் இட்ஸ் பெஸ்ட். ஹி டர்ன்ஸ் பாவர்ட்டி இன்டு போயட்ரி அண்ட் வயலன்ஸ் இன்டு வாய்ஸ். வெற்றிமாறனோட கேமரா நெவர் பிளிங்க்ஸ். த டைரக்டர் வித் 0 ஃபிளாப்ஸ். நிறைய ஆக்டர்ஸ் இவரோட படத்தோட கதையை கேட்காம அவங்களே நடிக்க வந்திருக்காங்க. லெட்ஸ் கோ டு தி மூவிஸ். ஒரு சேவல் சண்டே ஸ்டோரியா வச்சு படம் பண்ணா அதெல்லாம் ஓடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் அவங்க எல்லாருக்கும் ஒரு லாலிபாப் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த லாலிபாப் தான் நம்ம ஆடுகள். அது வெறும் ஒரு கேம்னு சொல்றதுக்கு பதிலா அது ஒரு வார்னே சொல்லுவோம். ரிங்ல ஃபைட் பண்றது என்னமோ சேவல் தான், ஆனா காயம் என்னமோ வெளியே நிக்கிற மனுஷங்களுக்கு தான். செகண்ட், உண்மையை பேசுறது மட்டும்தான் அவங்க பண்ண ஒரே தப்பு. விசாரணை. இங்க கோர்ட் ஜட்ஜுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அது ஒரு சிஸ்டம் பில்ட் டு பிரேக் த இன்னசென்ஸ். அந்த விக்டிம்ஸ் அவங்க வாழ்னா மட்டும் போதும் தான் நினைச்சாங்க. பட் இந்த சிஸ்டம் அதை கூட விரும்பல. அந்த மூவில அந்த ஆக்டர்ஸ் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஆஸ்கர் அவார்ட் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். அட் தேர்ட், ஒரு அப்பாவோட சைலன்ஸ் ஒரு வாரோட ரொம்ப சத்தமா இருந்தது. அசுரன். படிப்பு எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு முக்கியமானதுன்னு கிளைமேக்ஸ்ல வச்ச ஒரே ஒரு டைலாக் நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கு. ஹீரோஸ் டைரக்டர்ஸ்லாம் காம்போஸ் நிறைய படத்துல பார்த்திருப்போம், ஹிஸ்டரியில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா தனுஷ் அண்ட் வெற்றிமாறனோட காம்போ நிறைய ஹிட்ஸை கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற டைரக்டர், த எபிக் போயட் ஆஃப் தமிழ் சினிமா, டைரக்டர் சங்கர்.
he doesn't shoot films. அவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் கம்போஸ் பண்றாரு. அவருக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஃபிலிம் மேக்கிங் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுல இஷ்டமே இல்லை. ஃபர்ஸ்ட், ஒரு ஜஸ்டிஸ் ஃபெயில் ஆகும்போது அகிம்சை வழியில போற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் கூட விஜிலண்டா மாறுறாங்க. த இந்தியன் பார்ட் 1. He wasn't just a hero, he was a revolution. At second, multiple personality disorder. Yes, Chyan Vikram's one of the career best film, Anniyan. அம்பி வந்து எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணான், பட் அன்னியன் அவனுக்கான ரூல்ஸ் அவனே கிரியேட் பண்ணான். மூவி வாஸ் அ ஸ்லிப்பர் ஷாட் ஃபார் எவ்ரி கரப்டட் பீப்புள். அட் தேர்ட், ஒரு மெஷின் காதல்ல விழுந்தா அதை ஹியூமன்ஸால தாங்க முடியுமா? எந்திரன் 2010 சர்வ் பண்றதுக்காக மேக் பண்ண ரோபோ தான், ஆனா அது ஃபீல் பண்ண கத்துக்கிட்டா கான்சிக்வன்சஸ் நம்மளால பேர் பண்ண முடியல. This film stood up on top in the Indian film industry. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற டைரக்டர், அவர் தமிழ் சினிமாவோட ரொமான்ஸ் கிங்னே நம்ம சொல்லுவோம். இவரோட பிலிம்ஸ்ல ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் அண்ட் சோல்ஃபுல் மியூசிக், இட் ஆல்வேஸ் ஃபீல்ஸ் ஹெவன்லி. இவர் மூவிஸ்ல பெரியவாய் இல்லைன்னா ஹாரிஸ் கூட கொலாபரேட் பண்ணிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் மின்னலே, 2 பவர் ஹவுஸஸோட டெபியூட் மூவி. ஜிவிஎம் அண்ட் ஹாரிஸ் யாரும் இல்ல, கௌதம் வாசுதேவ் மேனன். இந்த பிலிம்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ரொமான்டிக் பிலிம் எழுதிட்டு இருக்கேன். பீக் ரைட்டிங் அண்ட் பீக் பெர்ஃபார்மன்ஸ். அட் செகண்ட், வெறும் ரொமான்ஸ்ல மட்டும் நான் கிரேட் கிடையாது, என்னால த்ரில்லர்ஸும் பண்ண முடியும் அப்படின்னு காட்டின ஒரு மூவி. கமல்ஹாசன் நடிச்ச வேட்டையாடு விளையாடு. இது ஒரு ஆக்ஷன், எமோஷன், த்ரில்லர் அண்ட் ஜிவிஎம்ஸ் கிளாசி நரேஷன், இது எல்லாமே சேர்ந்த ஒரு கிளாசிக் மூவி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த படத்தை பத்தி கண்டென்ட் எழுதும் போது எனக்கே வேர்ட்ஸ் பத்தல. வாரணம் ஆயிரம். பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட், எவ்ரிதிங் வாஸ் பெஸ்ட். ஒரு சீனும் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. காரணம் ஜிபிஎம் அண்ட் ஹாரிஸோட ரியலிஸ்டிக் மியூசிக். இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்ட் வின் பண்ணி கொடுத்துச்சு. இந்த லெஜெண்டரி டைரக்டர்ஸ் தான் இந்த லிஸ்ட்ல டாப் 5ல இருக்காங்க. இதுல உங்களோட ஃபேவரட் யாரு? இல்ல நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கணும்னு நினைச்ச யாரையோ நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, let me know in the comments. From Maniratnam to Vetrimaran, these directors defined an era. But what about the next generation of filmmakers? Stay tuned for more contents like this. Don't forget to like, share and subscribe.